வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற 4 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக், வோல்டாஸ், ஐபிசிஏ லேப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோபோலிஸ். ஸோ இதோட அனலைசிஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்தியா மார்ட்டு, எஸ்கார்ட்டு, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இது எல்லாமே வந்து நம்ம 6th இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ இதோட ஜஸ்ட் அனலைசிஸ் மட்டும் செக் பண்ணிடலாம் எப்படி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருந்துச்சு. மண்டே வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியா மார்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நம்ம இந்தியா மார்ட்டோட மார்க்கிங்ஸ் பார்த்துடலாம். ஸோ என்ன சொல்லியிருந்தோம்னா, இதை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா டார்கெட் 1 வந்து டச் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், க்ரீன் லைனை. ஸோ கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா டார்கெட் 1 வந்து கீழே அச்சீவ் பண்ணின்னு சொல்லியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் ஆயிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், கேப் அப் ஆகிட்டு அடுத்த ஒரு 2-3 கேண்டில்லையே வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். கீழே வால்யூமும் பாருங்கள், வால்யூமும் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய வால்யூம் வந்து கிடையாது இந்த இடத்துல. ஸோ இதே தான் மற்ற எல்லா ஸ்டாக்ஸுக்குமே. ஸோ நாங்கள் எந்த ஒரு ட்ரேடுமே வந்து நம்ம பண்ணியிருக்க முடியாது. ஸோ இதுலேயும் பாருங்கள், எஸ்கார்ட்டும் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டில் அப்படியே நம்மளோட க்ரீன் லைன், நம்மளோட ரெட் லைனுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் வந்து நமக்கு எங்கேயுமே தரல, வால்யூம் வந்து பெருசாக கிடையாது. ஸோ அதனால் தான் வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இதுவும் வந்து நம்மளோட சொன்ன லைனுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ வந்து க்ரீன் லைனும் நம்மளோட ரெட் லைனுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கே மறுபடியும் நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம், இந்த நாளைக்கு வந்து எப்படி இது மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ அதோட ஒரு 4 ஸ்டாக் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டு. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஓரளவுக்கு நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட அனலைசிஸ் இப்போ சொல்கிறேன். ஸோ இது வந்து க்ரீன் லைன். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் லைனை வந்து 7255 வந்து கிராஸ் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்போ வாய்ப்பு இருக்குது. ஸோ 7305 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது வந்து அப் சைடில் க்ரீன் லைனை வந்து தாண்டிடுச்சுன்னா. இதே லோவர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 7189 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிதுன்னா 7150வும் 7115 வரைக்கும் நமக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து. அடுத்தது வோல்டாஸ் செக் பண்ணிடலாம். ஸோ வோல்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டோம் நம்ம. ஸோ வோல்டாஸும் வந்து 920 கிராஸ் பண்ணிச்சுன்னா 27 வரைக்கும் போகும். ஸோ 927 கிராஸ் பண்ணிச்சுன்னா 34, ஒரு 7 பாயிண்ட் வரதுக்கான ப்ராஃபிட் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் வால்யூம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்லாம் வந்து நல்ல 2 டார்கெட்டுக்கு மேலேயே வந்து கண்டிப்பாக போகும். ஸோ வால்யூம் வந்து கீழே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதேமாதிரி டவுன் சைடில் வந்து 911 கிராஸ் பண்ணணும். 911 கிராஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக 902 வரைக்கும் வரும். 902 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா உறுதியாக 896 அண்ட் பிலோ வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணி பாருங்கள், வோல்டாஸ். அதுக்கப்புறம் வந்து ஐபிசிஏ லேபு. ஸோ ஐபிசிஏ லேபும் வந்து இது வால்யூம் ரொம்ப நாள் இல்லாமல் தடுமாறுது. பட் இந்த ஸ்டாக் வந்து வால்யூம் மட்டும் ஜென்ரேட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 803 வந்து கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 808 வரைக்கும் போகும். 808 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 812 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 80% வரைக்கும் இருக்குது. அதேமாதிரி டவுன் சைடில் ஒரு வேளை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து 2 டார்கெட்டுமே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து வால்யூம் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து வால்யூம் மட்டும் நல்ல லெவலில் வந்துச்சுன்னா அப் சைடாக இருந்தாலும் சரி, டவுன் சைடாக இருந்தாலும் சரி 2 டார்கெட்டுமே அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோபாலிஸ். ஸோ மெட்ரோபாலிஸ் வந்து நம்மளோட ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டாக்கு. ஸோ நிறையா டைம் வந்து நம்ம டார்கெட்டை சொன்னபடி கேட்கும். இதுவும் பாருங்கள், நேற்று சைட்வேஸ்லேயே தான், மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே தான் போயிருக்கு. இது வந்து 1320 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 10 பாயிண்ட் 30 வரைக்கும் போகலாம். 13 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 41 வரைக்கும் போகலாம். இதே டவுன் சைடில் ஒரு வேளை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க 1294 வரைக்கும் வரும். அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 1283 வரைக்கும் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். பை ட்ரெண்டாக இருந்தால் பை போங்க, செல் ட்ரெண்டாக இருந்தால் செல் போங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு 7 ஸ்டாக்கும் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. நாங்கள் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ஜஸ்ட் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.